ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு வேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும். நான் 1 கிலோ பாம்ப்ளெட் மீன் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், 1 வெங்காயம், 3 தக்காளி, பெரிய எலுமிச்சைப்பழ அளவு புளி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கிட்டு சாம்பார் பொடி நான் வீட்டுக்கு அரைச்சி வச்சுருந்தான் போட்டேன். நீங்கள் இல்லைன்னா கடையில் வாங்கிக்கலாம் சாம்பார் பொடி. அது 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு வாணலி எடுத்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்த தேவையில்லை. கடுகு கொஞ்சம், 1 வெங்காயம், கருவேப்பிலை, இது 3 போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அரைச்சி வச்ச மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்ச பின்னாடி மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும், அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். மூடி போடாது வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மீனெல்லாம் நிறைய வேக தேவையில்லை. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறது தான். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இறக்க வேண்டியது தான். சுட சுட மீன் குழம்பு ரெடி. இதுக்கு சாதம் சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். ஒரு வேட்டை இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.